இந்த வீடியோவில் நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கை வந்து சரியான முறையில் கட் பண்ணுறது எப்படி, கையோட ஆம்புல் அளவை எப்படி கரெக்டாக செக் பண்ணலாம், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எந்த அளவாக இருந்தாலும் கை வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி விட்டுங்க, கரெக்டாக இருக்கும். கை வெட்டுறதுக்கு துணி இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுங்க. நாலாக மடித்து சென்டர் வந்து நல்லா கிரிக்கிங்க, ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கைக்கு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அந்தளவு மார்க் போட்டுங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா மார்க் போட்டுக்குங்க. எம்மிங் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1.5 இன்ச்சு மார்க் போட்டுங்க. இப்போ கையோட லென்த் வந்து 11 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்காக விடுறேன். டோட்டலாக வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேன். கை லூஸ் வந்து 11.5. கையோட சுற்றளவு 11.5 வைங்க. இது ரெடி மார்க்கு தான். இது இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆம்புல் அளவு வந்து 17 இன்ச்சு ரெடி. 17ல் பாதி 8.5. அந்த 8.5 நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 7.5 தான் வைக்கிறேன். நான் 7.5 வச்சு நான் நிறைய வீடியோவில் 3/4 இன்ச்சுலாம் சொல்லியிருப்பேன். அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். 8.5ல் நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணோம்னா 7.5 வரும். 7.5யோடைய பாதி 3.25. அந்த 3.25 வச்சு மார்க் போட்டுங்க. அதே மாதிரி கீழேயும் பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இதே அளவு தான் வைக்கணும். அதே 3.25 தான் வைக்கணும். இங்கே கிராஸாக ஒரு கோடு போடுங்க. உங்களுடைய ஆம்புல் அளவு வந்து 17 இல்லைங்களா, அந்த 17 கரெக்டாக வரணும். கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 8.25 அதில் ஒரு பாதி 8.25 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அளவு சரியான முறையில் கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதோட சென்ட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டரும் கிராஸ் கோட்டில் இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்காக, வெளியில் இருக்கிறது பேக்கு. சேம் டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஷேப் அப்படியே எடுத்து உள்ளே வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து ஃப்ரண்ட்டுக்காக நான் வரைகிறேன். ஃப்ரண்ட்டு நம்ம கவர் தட்டு எடுப்போம் இல்லைங்களா, அந்த ஷேப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பு பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்புல் அளவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் லூஸ் விழுற ப்ராப்ளம், பேக்கில் பை விழுதுன்றாங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் வராது. அதை சரி பண்ணலாம். இது இந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்து வெட்டும்போது இதை நீங்கள் கை இந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது வந்து பேக். இது சென்டர் அர்க்கத் பண்ணிங்க. இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். கிளாத் குறையுது, அது ஜாயின் போட்டுக்கிற மாதிரி வரும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அதில் ஷேப் எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி ஷேப் எடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம எப்படி நம்ம பாடியில் குடஞ்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம குடஞ்சி எடுக்கணும் ஃப்ரண்ட்லேயும். இப்போ அந்த ஷேப் வித்தியாசத்தை பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். நன்றி.